ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறீங்க. இந்த திருப்பங்களானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியானது ஆரம்பித்த முதல் வாரம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஆமாங்க, இனி இந்த அர்த்தாஷ்டம சனியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில இந்த வாரத்துல இன்னும் இந்த அர்த்தாஷ்டம சனியோடு இன்னும் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாமே கூடி வந்திருக்குங்க. இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில என்னவெல்லாம் நடக்க போகிறது, உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ஆரோக்கியம் என்று எல்லா விஷயங்களும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். தனுசு ராசி நேயர்கள், இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால குருவுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/4/2025 செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற 7/4/2025 திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்துடைய முதல் வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மீன ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. செவ்வாய் வக்ரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி கடகத்திற்கு செல்ல போகிறார். புதன் மீன ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு. ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீன ராசியிலையும் அமர்ந்து பயணம் செய்கிறார். மேலும் ஏப்ரல் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா வக்ரகதியும் அடைய போகிறார். சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து பலன்களை கொடுக்க போகிறார். மீனத்தில் ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. அதே போல சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்திலையும் பார்த்தீங்கன்னா தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்களில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகளானது அவ்வப்போது உருவாகலாம் என்பதால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தாங்க நடந்துக்கணும். ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சில சிக்கல்களை நீங்கள் சந்தித்து கொண்டு தாங்க இருக்கீங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சில பிரச்சனைகளானது ஏற்படலாம் என்பதால் தொழில் ரீதியாக ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் தொழில் ரீதியாக குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது இப்போது இருக்குங்க. நேர் வழியில் சென்றாவே பல்வேறு விதமான தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதால நீங்கள் கொஞ்சம் இனி ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது இன்னுமே குறுக்கு வழியில் போனால் இன்னும் எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. மேலும் சிறு வியாபாரிகள் சிரமங்களை சந்திக்கக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரமானது அமைஞ்சிருக்குங்க. சந்திரனுடைய நகர்வுகளானது ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. செவ்வாய் 7 மற்றும் 8ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வியாபார எதிர்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடையக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளானது இருக்கக்கூடும் என்பதால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தாங்க நடந்து கொள்ள வேண்டும். ஆடை ஆபரணங்கள் வாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா செலவழிப்பீர்கள். இந்த ஒரு விஷயங்களை தவிர்த்து கொள்வதுமே இன்னுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆபரண சேர்க்கை இருக்கலாம். ஆனால் ஆடைகள் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் வாங்க வேண்டாங்க. அப்போதைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்ககிட்ட ட்ரெஸ் இல்லைன்னா நீங்கள் போய் அந்த இடத்துல வாங்கலாம். அப்போது உங்களுக்கு கலெக்ஷனுமே நிறையா இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போடும்போது இந்த டிசைன் பழசாக இருக்குது, புதுசாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் போகக்கூடும். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஆடையில் வந்து அதிகமாக இது மாதிரியான நீங்கள் வந்து ஒன்றுமே ஃபங்க்ஷனே இல்லாமல் ஆடைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கி வைத்து கொள்வது அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அப்போது நீங்கள் போய் வாங்குவது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது வாங்கி வச்சுட்டிங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு டிசைன் பிடிக்காம போகும். அப்போது வேறு டிசைன் இப்போது வந்துச்சு, அது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணுங்க. ஸோ அதனால் செலவுகள் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க.
புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கட்டுமான தொழிலானது சிறப்பாக நடக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பகையானது ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் நண்பர்களுடன் பழகும் போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. சில இடங்களில் நண்பர்களுடன் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அப்போது தான் பகை வராமல் பார்த்து கொள்ள முடியும். குரு 6ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மேலதிகாரிகளுடைய கோபமானது வேலையை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க, பொறுப்பாக இருங்க. அப்போது தான் மேலதிகாரிகளுடைய ஒரு நல்ல விஷயமானது, அதாவது பாராட்டுக்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. இல்லை என்றால் தேவையில்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வேலையை, உங்களுக்கு கொடுத்த வேலையை உரிய நேரத்தில் கரெக்டாக செஞ்சு வச்சுடுங்க. கல்வி சம்பந்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நம்பியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஏமாற்றத்தை தந்து விடுவார்கள் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. யாரையுமே பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ப சில விஷயங்களானது மாறுபடலாம். அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்துவிடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே பெருசாக நம்பாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்களோடு பேசுவீங்க. எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அவங்க கிட்ட நம்பி சொல்ல வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு அளவோடு நீங்கள் பேசி பழகுவது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா கடுமையான முயற்சி செய்து லாபத்தை பார்ப்பார்கள். அதாவது தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் பார்க்கலாங்க. அதாவது அதீத லாபம் கிடைக்காதுங்க. நீங்கள் கடினமாக உழைக்கும் போது தான் ஓரளவுக்கான லாபத்தையாவது பார்க்க முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா லாபம் ஏற்படுவதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதை விட்டு நீங்களுமே அசால்ட்டாக தொழில் ரீதியாக அது பாட்டு நடக்கட்டும், நம்ம கடமையை செய்வோம், இன்னைக்கு நான் வந்தேன் இதை செஞ்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித லாபமுமே கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த எஃபோர்ட் போட்டோம், நமக்கு அதுக்கான பிரதிபலன் கிடைக்கல, நாளைக்கு இன்னுமே இதை விட அதிகமாக நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நினச்சி நம்ம தொழில் ஆர்வத்தோடு வேலை பார்த்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு கையில் லாபமானது நிற்கக்கூடும். கையிருப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சனி 3 மற்றும் 4ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார். செய்கின்ற தொழிலில் மாற்றமானது உருவாகலாம். எதிர்பாராத வகையில் பண வரவானது உண்டாகக்கூடிய வகையிலையும் இருக்கும். வந்த பணத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் சில சூழ்நிலைகளுமே உருவாகும் என்பதால் எல்லா விஷயங்களுக்குமே கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க. வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே இந்த விஷயத்துக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் வீடு மனைகள் எல்லாமே வாங்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா, பத்திரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது, லீகலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா இல்லை அந்த வீட்டையோ நீங்கள் வாங்கலாங்க. அதில் எந்தவித சிக்கல்களும் உங்களுக்கு ஏற்பட போவது கிடையாது. அதே போல தற்போது அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் என்பதால கொஞ்சம் எது செய்வதாக இருந்தாலுமே நிதானத்தோடு பொறுமையோடு செய்துடுவாங்க. அது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடும். ராகு 4ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. போட்டி பந்தயங்களில் நீங்கள் தாராளமாக துணிந்து இறங்கலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க அதிகமாக நன்மையை அடையக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. எனவே தனுசு ராசி நேயர்கள் யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நேரமானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி பெயரும் புகழும் கிடைக்கக்கூடும். கேது 10ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கமிஷன் வியாபாரமானது சிறப்பாக நடக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. எனவே தனுசு ராசி நேயர்கள் யாராவது இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இப்போது நிலைமை அருமையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த வாய்ப்பை தவற விச்சாதீங்க. அதிகமாக இந்த வாரங்களில் முயற்சி செய்யுங்க. நல்ல லாபமானது கிடைக்கக்கூடும். பங்குச்சந்தையானது அதிக லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நல்ல ஒரு growth பார்த்துட்டே இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு மாறிட்டு இருக்குங்க.
ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போடுங்க. சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.